ஹாய் கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடேனால சரி சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கலாம் மார்னிங்கே முடிவு பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பானையில் ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுருக்கோம். இங்கிட்டு மாங்காய், முருங்கைக்காய், சௌச்சௌ இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டாங்க. சாம்பார் நார்மலாக தான் வச்சுருந்தாங்க. எப்பயும் போல் தான் அந்த வெள்ளிக்கிழமைனா சாம்பார், செவ்வாய்க்கிழமைனா சாம்பார் அப்படி தான் வச்சுருந்தாங்க. சரி சைடிஷ் ஏதாவது வேணும்ல, என்ன பண்ணலான்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசியில் காலிஃப்ளவரை பொரிக்கலான்னு சொல்லிட்டு பொரிக்காமல் சும்மா வதக்கின மணிக்கு வதக்கி விட்டுட்டாங்க. என் பையனுக்கு பொரிச்சா தான் பிடிக்குமா, பார்த்தா வதக்கி விடுவோம், யாருமே சாப்பிடல. இன்றைக்கி சாப்பாடு இது தான், ஒயிட் ரைஸு, சாம்பார், காலிஃப்ளவர் வதக்குனதால் அது ஃப்ரைன்னு சொல்லவா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா கேட்டால் அதுதான் ஃப்ரைன்றாங்க. உங்கள் வீட்டில் யாராவது இப்படி பண்ணுவாங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ சேனலில் வரப்போகுது, குக்கிங் சம்மந்தமான வீடியோஸ். அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். யார் யாருக்கு காலிஃப்ளவர் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.